தேர்தல் களம் சூடு பிடித்திருக்குது. குறிப்பா டி நகர் தொகுதியில தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தர் போட்டியிடுகிறார். இங்க குறிப்பா எந்த அளவுக்கு சவாலான தொகுதியா இருக்கு, எந்த அளவு வாய்ப்பு இருக்குன்னு அவனை கேட்போம். சார் வணக்கம் சார். டி நகர் தொகுதியில போட்டியிடுறீங்க. இந்த தொகுதியில மக்களுடைய வரவேற்பு எப்படி சார் இருக்கு? மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு. நன்றாகவே குறிப்பா விசில் குறிப்பா குழந்தை அடிச்சு பார்த்துருக்கோம். ஆனா இந்த தொகுதியில போல பெரியவங்கள விசில் அடிச்சு அவங்க வரவேற்காங்க. எந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? எல்லா இடத்துலையுமே இதுதான் நடக்குது. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தொகுதி மக்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஊழியனாக இருந்து அவங்களுக்கு நான் சேவை செய்வேன். ஆனால் தொகுதியை பொறுத்தவரைக்குமே ஒரு சவாலான தொகுதியாக இருக்குது. ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அன்பனுடைய மகன் போட்டினா குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் சீட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடந்த முறை குறைந்த வாக்கில் தோல்வியுற்ற டி நகர் சத்யாக போட்டிடுறாரு. அது எதுவும் சவால் தான் உங்களுக்கு? எங்களுக்கு சவால் என்பதெல்லாம் இல்லை. நாங்கள் இந்த தொகுதி மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். அதற்கு எனக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களிடம் சென்று நாங்கள் என்னெல்லாம் பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மற்றும் அவர்களுடைய சொல்லும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும். ஆகவே நாங்கள் யாரையும் எதிர்த்து நிற்கிறவங்க யாரையும் இதெல்லாம் நான் பார்க்கல. என்னுடைய வேலை டி நகர் தொகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்து கண்டிப்பாக அவர்கள் விசில் சின்னத்திலே வாக்களிப்பதாக ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்று சொல்கிறார். இப்போ இந்த தொகுதியில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சார்? நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க என்னென்ன பிரச்சனைகள், அடிப்படை தேவை என்ன பிரச்சனையா தேவை இருக்கு, மக்கள் என்ன கோரிக்கை கேட்கறாங்க உங்கள்கிட்ட? நீங்க இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தெருவு இருக்குது, சின்ன சந்து இருக்குது. அந்த சந்துக்கு நீங்க இது வரைக்கும் அவங்க ஒரு ரோடு யாருமே போட்டு கொடுக்கல. வணக்கம்மா, கொஞ்சம் அவசியம் மறக்காமல் விசில் சின்னத்தில் ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நீங்கள் மக்கள்கிட்ட தான் கேட்கணும் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த மாதிரி இங்கே இருக்கிறீங்க, என்ன ஏதுன்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே தெளிவாக எல்லாம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் எல்லாருமே ஓட்டு கேட்டு சட்டமன்ற உறுப்பினராக ஆனாங்க. ஆனால் அவங்க எது செஞ்சுருக்கிறாங்க எது செய்யலைன்றதுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே செய்யலைன்றது இது இந்த தொகுதியில் நல்லாவே தெரிகிறது. இப்போ குறிப்பாக இந்த டி நகர் தொகுதியில் ஸ்மார்ட் சிட்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வணிக வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அது ஸ்மார்ட் சிட்டி நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே. குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டி ஒழுங்கான முறை அமைச்சிருக்காங்களா? அதெல்லாம் விசாரித்த பிறகு நான் உங்களுக்கு அது என்ன ஏதுன்றதை சொல்கிறேன். நானும் கேள்விப்பட்டேன், அதை மாதிரி ஊழல் நடந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதற்குண்டான ஆதாரங்களுடன் நான் அது சம்பந்தமாக நான் உங்களிடம் கலந்து பேசுகிறேன். நீங்க இந்த தொகுதியில நீங்க வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில இது திட்டத்தை கொண்டு வருவேன் செயல்பட என்ன திட்டங்கள் நீங்க சொல்லுவீங்க? பார்க்கிங் வசதி மற்றும் பட்டா இல்லாமல் 45 வருடமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுமாரி பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நிறைவேற்றப்படும். குறிப்பா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு பேசாம போயிட்டாரு அப்படி மாதிரி சொல்லப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இங்க இருக்கு உங்களுக்கு பிரகாசமா இருக்கு? இங்கே மிக பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இருக்குது. பேசாம போயிட்டாருன்றது தப்பு. அதை ஏற்கனவே நாங்கள் தலைவர் அவர்கள் பேசினால் கும்பல் அதிக அளவில் வந்த மக்கள் வந்துடுறாங்க. அதனால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் முன்கூட்டியே பேசலன்றதை தெளிவாக தான் சொல்றோம். மக்களை நேரடியாக சந்திக்கிறார். அவ்வளவுதான். வரும்போது பெரிய கூட்டம் யாரும் எதிர்பார்க்கல, மிகுந்த வரவேற்பு இருந்தது. இளைஞர் வாக்குல எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க இந்த பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போதெல்லாம்? மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்களே தானே பார்த்தீங்க, டி நகர்ல வரும்போது எல்லோரும் எழுச்சியுடன் வருகிறார்கள். குறிப்பா நீங்க இந்த தொகுதியில மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, எந்த அளவுக்கு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தாவேக விஜய் அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பை இந்த தொகுதி மக்கள் கொடுப்பதாக பொதுச் செயலாளரும் அந்த தொகுதியோட வேட்பாளருமான புசியானந்த் தெரிவித்திருக்கிறார். மாலை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் நாகஜோனன், செய்தியாளர் நௌஷாத்.